சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. டீன்ஸோட வெற்றி அந்த அளவுக்கு இருக்கு. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல தெரிஞ்சுதான் நான் அதை பண்ணேன். முதல் நாள் எனக்கு இப்படி ஒரு பயங்கர சந்தோஷம் கிடைக்காது. திடீர்னு முதல் நாள் நைட் எனக்கு பயங்கர பயம் வந்துருச்சு. 2வது நாள் இது கிடைக்குமா கிடைக்காதா, நிறைய போராடுறீங்க. நேற்று சாயங்காலம் பீச்சில் போய் உட்காந்துட்டு மோடி மஸ்தான வேலை மாதிரி மைக் எடுத்துட்டு எல்லாரும் வாங்க 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 டீன்ஸ்னு ஒரு படம் வந்தீங்க. யாருமே செய்ய மாட்டாங்க, அதை நான் செய்கிறேன். பார்த்திபன் இப்படி தான் சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு இந்தியனோட ஃபர்ஸ்ட் டே ரிப்போர்ட் சரியில்லை, அதனால நான் இந்தியன் படத்தை பார்க்கல அப்படின்னு நான் சொன்னதாக பயங்கர ஹெட்லைனில் வந்தது. இப்போ என்னை பற்றி இன்னொரு விமர்சனம் வந்தது. இப்படி என்ன இவருக்கு அவ்வளோ அவசரம், இது வந்து இந்த படத்தோட விடணும்னு என்ன அவசியம் அப்படிலாம் பேசினவங்க என் படத்தையும் கங்கணம் கட்டிட்டு தான் வருவாங்க. இவர் என்ன கிழிச்சிடறாருன்னு போய் பார்க்கலான்னு. எங்கேயோ சமூகத்தில் இருந்த ஒரு பையனை கொண்டு போய் நான் ஒரு உச்சத்தில் கொண்டு போய் ஹீரோவாக்கி அவன் வந்து இப்போ உச்ச நட்சத்திரமான ரஜினி சார் படத்தில் கூலி படத்தில் நேற்று அவனுக்கு கால். ஏன் இதை யாரும் வெளியில பேசல அப்படின்ற மாதிரி இருந்தது. ரியலா நடந்த ஒரு 1977 நாசால அனுப்பப்பட்ட ஒரு கோல்டன் டிஸ்க் போய் ஒரு ஏலியன் எடுத்துட்டு வந்தாங்கிற ஒரு கற்பனை. இவ்வளவு விஷயம் இருக்கிற படத்தை உண்மையிலே நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்கு பசங்களா போய் பாருங்கன்னு சொல்லிட்டா என்ன இந்த சமூகம் கெட்டு போயிடும். ஒரு படம் எடுத்தோங்கிறதுக்காகவே என்ன நம்மள ரொம்ப ஹர்ட் பண்றாங்க. அதுவும் இந்த மாதிரி படத்துல ஹர்ட் பண்ணும்போது நான் ரொம்ப ஆதன் சினிமாவர்ஸ்க்கு விஜயனிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நான் யாரை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷனுக்கு இன்ட்ரோவே தேவையில்லை, ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அப்படின்னு சொன்னா பேரை கேட்டாலே சும்மா அதிர்றதுலன்னு நம்ம சங்கர் சாரோடைய டெம்ப்ளேட்ல போட்டு பசங்களை வைப் பண்ணிட்டு இருக்காங்க. சார், டீன்ஸோடைய வெற்றி அந்த அளவுக்கு இருக்கு. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு லைக் எல்லா பக்கத்துல இருந்தும் ரிவ்யூஸ் வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் போது ஹவ் ஹாப்பி யூ ஆர்? எனக்கு முதல் நாள் இந்த சந்தோஷம் கிடைக்காது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. முதல்ல தெரிஞ்சுதான் நான் அதை பண்ணேன். முதல் நாள் எனக்கு இப்படி ஒரு பயங்கர சந்தோஷம் கிடைக்காது. திடீர்னு முதல் நாள் நைட் எனக்கு பயங்கர பயம் வந்துருச்சு. 2வது நாள் இது கிடைக்குமா கிடைக்காதா. பட் 2வது நாள் அபரிமிதமாக ஆரம்பிச்சது. 3வது நாள் 2வது நாளே ஃபுல்லு, 3வது நாள் ஹவுஸ் ஃபுல்லு, 4வது நாள் மண்டே வீக் டேஸில் ஃபுல்லு. ஸோ அப்படி போக 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 அது நடக்க நடக்க 100 திரையரங்கு இப்போ 200 திரையரங்கா இருக்கு. நிறைய ஷோஸு, நிறைய ஃபுல்லு. இதோட கணிப்பு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, நிறைய இந்த வர்த்தகத்தை சேர்ந்தவங்கலாம் கணிப்பாங்கல்ல, அந்த கணிப்பு பொய்யா இருக்கு. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவர் தான் இந்த படத்தோட தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டரு. அவருக்கு 3வது நாள் அவருக்கு டிக்கெட் கிடைக்கல. சத்தியமா ஃபீனிக்ஸ் மால்ல அவருடைய மனைவி 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இங்கே எங்கே ஓடிட்டு இருக்காரு. நான் கேட்டேன், சார் அங்கே டிக்கெட் கிடைக்கல, நீங்க வந்த சார் இங்கே நான் வந்து பிளாக் பண்ணி வச்சேன் சார், வந்து பார்த்தா பிளாக் பண்ணதை விட்டாங்க சார், இவங்க லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு சார் இது ஓப்பன் பண்ணி விட்டாங்க, அதுவும் காலி ஆயிடுச்சு சார். இப்போ நான் பெரும்பாக்கம் போகலான்னு இருக்கேன் சார். பெரும்பாக்கம் போகலாமா இல்லாட்டி ஈஏக்கு போகலாமா, சத்தியம் போகலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் நான் தெருவா போகிற மாதிரி நான் இப்போ சினிமா தேட்டராக போகும்போது பார்த்தா அடுத்த ஒரு ஷோக்கு நான் போகும்போது அவர் வந்திருந்தார். அப்புறம் நான் கூப்பிட்டு சொன்னேன், இந்த படத்தோட வெற்றி எப்படி இருக்குன்னா சாருக்கு டிக்கெட் கிடைக்கல, இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை அப்படிதான் பார்க்க. முதல் விஷயம், இந்த படம் என்ன கலெக்ட் பண்ணுது. சில பேர் வந்து இது இப்போ எல்லாமே ஓப்பனாக இருக்கிறதுனால இந்த படம் என்ன தெரியுமா கலெக்ட் பண்ணிருக்கு, இவ்வளோதான் கலெக்ட் பண்ணிருக்கு, ஆனால் இவர் பீத்திக்கிறாரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டே மாதிரியே ஆயிருந்ததுன்னா என் நிலைமை என்ன ஆகுது. 2வது 3வது நாள் அது டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இது வந்து இன்னும் கிராஜுவலாக அதிகமாகும். நான் இன்னைக்கு காலையில் அவர்கிட்ட கேட்டேன், சார் இந்த கிராஜுவலாக போச்சுன்னா என்ன சார் கலெக்ட் ஆகுன்ட்டு. சார் நீங்கள் ஒரு மேஜிக் பண்ணுறீங்க, அது என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய போராடுறீங்க. நேற்று சாயங்காலம் பீச்சில் போய் உட்காந்துட்டு மோடி மஸ்தான வேலை மாதிரி மைக் எடுத்துக்கிட்டு எல்லாரும் வாங்க 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 டீன்ஸ்னு ஒரு படம் வந்தீங்க. யாருமே செய்ய மாட்டாங்க, அதை நான் செய்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் செய்கிறதுல என்ன வேணாலும் நடக்கலாம் தெரியல. 500 தேட்டரா 1000 தேட்டரா கூட மாறலாம் தெரியாது. அதனால் எனக்கு எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்திருக்குங்கிறதுல எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அந்த படம் வந்து பார்த்தவங்க தான் எப்போவுமே படம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப அறிவுஜீவித்தனமாகவே ஒரு படத்தை நம்ம வந்து எடை போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? சத்தியமா ஆக்சுவலி நம்மளோட அந்த ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ இன்டர்வியூ அதில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, செகண்ட் ஹாஃப் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா லைக் அது கிளைமேக்ஸோ ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் தரேன்னு. நான் அந்த 10,000 வாங்கணும் அப்படின்ற ஒரு முடியல தான்
என்ன என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்ப நம்ம இதுவரை பார்த்தது எல்லாமே வெளியில வந்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் இஸ் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் அந்த ஒரு குவேக்கினஸ் ஒரு வியர்ட்னஸ் எல்லாமே ஒரு கலந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னும் போது இவர் எங்க இருந்துதான் ரூம் போட்டு இதை யோசிக்கிறார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது. இது ரூம் போட்டு யோசிக்கிறேன். ஸ்பேஸ் ஷிப்ல நான் அந்த பக்கம் ஒரு ரூம் போட்டு அது உள்ள போய் ஸ்பேஸ் ஷிப் உள்ள போய் ரூம் போட்டு யோசிக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலும் மக்கள் மத்தியில வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் பண்றாங்க ஒரு படத்துக்கு அப்படின்னாலே இதுல ஒண்ணுமே இல்லை, அதனால ஏதோ ஒண்ணு பண்றாங்க, இது வியாபாரம் பண்றதுக்காக ஏதோ ஒண்ணு தள்ளி விட்டுறலாம் அப்படின்றதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா சார். டீன்ஸ் உடைய ரிலீஸ் முன்னாடி வரைக்குமே டீன்ஸ்க்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா டீன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா லைக் இந்தியன் 2 கூட அப்படின்னும் போது இப்போ இந்தியன் 2 அந்த மாதிரி சொல்றாங்க. ஓ இதனாலதான் படத்தை இவ்ளோ ப்ரொமோஷன் பண்ணிருக்கிறாங்க, இவ்ளோ நக்கல் நையாண்டி எல்லாம் சித்தார்த் அவர்களை நோக்கி நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க மீ மெட்டீரியலா போடும்போது. நீங்க எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலி இந்த ஒரு ப்ரொமோஷன்ஸ் 2 படத்துக்குமே? இல்ல நானு அந்த படத்தை பத்தி பேசுற எல்லா பாசிட்டிவான விஷயத்தையும் நான் சத்தியமா அதை ரொம்ப பாசிட்டிவா உணர்ந்து எனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன். கமல் சார்னா எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லிட்டேன். சங்கர் சார் நான் முதல்ல பிரம்மாண்டத்தை காமிச்சான்னு சொன்னேன். சித்தா படத்தை பார்த்துட்டு நான் சித்தார்த்திட்ட பேசியிருக்கேன். சித்தார்த்தோட நம்ம ஒரு படம் பண்ணலாமான்னு ஆசைப்பட்டிருக்கேன். சித்தார்த்த மணி சாரோட அசிஸ்டண்டா எனக்கு தெரியும், கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல தெரியும். லைக்காவோட சுபாஷ்கரனோட எனக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கம். அவங்க கம்பெனிக்கு நான் ஒரு படம் பண்ணலாம்னு நினைச்சோம், பேசணும். அதெல்லாம் கிட்ட நெருங்க அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய படங்கள் நினைச்ச மாதிரி நடக்கலைங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் பின்தங்கி போயிடுச்சு. ஸோ இப்படி எனக்கு எல்லாரும் அப்புறம் சினிமாவில் அரண்மனை ஓடினாலும் எனக்கு சந்தோஷம், மகாராஜா ஓடினாலும் சந்தோஷம், கருடன் ஓடினாலும் சந்தோஷம், ஸ்டார் நல்லா போனால் சந்தோஷம், இல்லைன்னு எனக்கு ஃப்ரெண்டு, இப்படி நான் எல்லாத்தோடும் ரொம்ப அதை போய் நான் ஒரு படத்தை குறைச்சி நான் பேசவே கூடாது. இந்த படத்தை நான் பேசவே இல்லை, எங்கேயுமே பேசல. பட் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இப்போ கூட ஒருத்தர் மறுப்பு, வேற ஒரு பத்திரிகையாளர் அவரே மறுப்பு போட்டிருக்காரு. அதாவது நான் சொன்னது தப்பு தான், பார்த்திபன் இப்படி தான் சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு இந்தியனோட ஃபர்ஸ்ட் டே ரிப்போர்ட் சரியில்லை, அதனால நான் இந்தியன் படத்தை பார்க்கல அப்படின்னு நான் சொன்னதாக பயங்கர ஹெட்லைன்ல வந்தது. எனக்கு நான் அதிர்ந்து போயிட்டேன். எப்படி ஒரு மனுஷன் அப்படி சொல்ல முடியும்? நான் சொல்லவே மாட்டேன். என்ன நடந்திருக்குன்னா, என் படம் எடுத்த உடனே பம்பாட் ஆயிருந்தது, நான் பெரிய ஹிட்னு ஆயிருந்ததுன்னா நிச்சயமா நான் இந்தியன் படத்தை பார்த்துருப்பேன். என் படத்தோட ரிப்போர்ட் சரியில்லாதனால நான் போய் இந்தியனை பார்க்க முடியல, நான் என் படம் ஓடுற தியேட்டருக்கு ஓடிட்டு இருக்கேன்னு சொன்னேன். நான் சொன்னது இதுதான் நடந்திருக்கு. இது உள்டாகி வேற மாதிரி ஆயிடுச்சு. அதை இன்னைக்கு அவரே போட்டிருக்காரு என்ன நடந்தது என்றால். நான் அவர்கிட்ட கேட்குறேன், யாராவது தயவு செய்து நான் அப்படி சொன்ன வீடியோ எனக்கு காட்டுக்க பார்க்குறேன். இப்போ படத்தை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயம், அதனால நம்ம இன்னொரு படத்தோட கம்பேர் பண்ணி பேசுறதுல அபூர்வ சகோதரர்கள் டைம்ல இப்படி இல்லை. இவ்வளவு மோசமான எதிர்வினை விஷயங்கள் இவ்வளவு இல்லை. முதல் விஷயம், நெல்லை சுந்தரராஜன் அந்த படத்துக்கு பிஆர்ஓ அவர் சொன்னாரு, சார் அப்பெல்லாம் நம்ம ஒரு 25-30 பேரை வச்சுட்டு ஒரு ப்ரெஷ் ஷோன்னு போடுவோம் பாருங்க சார், இப்போ எவ்வளோ பெரிய தேட்டரு 250 பேரை போட்டு நீங்கள் ப்ரெஷ் ஷோ போட்டுருக்கீங்க, எப்படி ஆயிட்டீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற வளர்ச்சியாக அவர் சொல்றாரு. பட் என்னன்னா, இப்போ யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், யார் வேணாலும் நம்மளை ஹர்ட் பண்ணலாம். ஆனால் நான் சத்தியமாக நான் யாரையும் ஹர்ட் பண்ண விரும்பல. அதனால இன்னொரு படத்தை பற்றின விமர்சனம் இல்லாமல் நம்ம படத்தை பற்றி மட்டுமே நான் பேசுவேன். டெஃபினெட்லி சார். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் லைக் டீன்ஸ் மூவி ரிலீஸுக்கு அப்புறமா பத்திரிகையாளர் மீட்டில் சும்மா அப்படியே மைக் கொடுக்கும்போது கூட நீங்கள் அந்த படத்தை பாராட்டி தான் நிறைய பேசியிருக்கீங்க. அண்ட் அதுவுமே வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் டீன்ஸ்க்காக போய் பாருங்க, அந்த படம் நல்லா இல்லை, இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்காம டீன்ஸ்க்காக போய் பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிறைய இடத்துல பேசுறாங்க. அண்ட் அகெயின் டீன்ஸுமே நம்ம உள்ள போய் பார்க்கும்போது ரொம்ப வருஷம், எனக்கு தெரிஞ்சு ஒரு லைக் 35 years ஒரு லைக் அந்த மாதிரிக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தைங்களை வச்சு நம்ம பண்றோம். குழந்தைங்களுக்காகவா இல்லை எந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸை நம்ம டார்கெட் பண்ணி இந்த ஒரு படத்தை நீங்க பார்த்து லைக் பண்ணிருக்கீங்க? இந்த படத்தை நம்ம எப்படி பார்க்கறோம்னா, இந்த படம் ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரானரியா ஜனங்களுக்கு பிடிச்சதுனாலதான் இந்த கம்பாரிசன்ல கூட இப்ப என்னை பத்தி இன்னொரு விமர்சனம் வந்தது. இப்படி என்ன இவருக்கு அவ்வளவு அவசரம், இது இந்த படத்தோட விடணும்னு என்ன அவசியம் அப்படிலாம் பேசினவங்க என் படத்தையும் கங்கணம் கட்டிட்டு தான் வருவாங்க. இவர் என்ன கிழிச்சிடறாருன்னு போய் பார்க்கலாம். அவ்வளவு பிரமாதமா இருந்ததுனாலதான் சரி ஓகே இவர் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் இந்த கணக்கு தெரியுது. நார்மல் டேஸ்ல என் படம் இருந்ததுன்னா இன்னும் கூட நல்லா பாராட்டப்பட்டிருக்கலாமோ. இந்த கம்பாரிசன்னாலதான் இது என்னவா இருக்கு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி லெவலுக்கு. ஆனா அது எக்ஸ்ட்ராடனரியா இருக்கிறதுனாலதான் இந்த பரவாயில்ல, ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கூடுதலா இருந்ததுனால அப்படின்னு நானா ஒரு கணக்கு கொண்டு வந்துட்டேன். எது நடந்ததோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பண்ண ஒரு படம் குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு போய் சேர்ந்திருக்கு. நான் இப்போ உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, எப்படியாவது இந்த படத்தை பார்த்தவங்க மறுபடியும், ஆனா நிறைய பசங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, சாக்ரிஃபைஸ் இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுது, எங்களால முடியுமான்னு தெரியல. அதுதான் ஜென்யூனான விஷயம்.
இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் கல்பனா சாவ்லா மாதிரி ஒருத்தரால முடியும். இப்போ ஒரு பெண்மணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க, செவ்வாய்க்கு போகிறதுக்கு, மார்ஸுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பாருங்க, இத்தனை கோடி மக்கள்ல யாரோ ஒருத்தருக்கு அந்த மனசு இருக்குன்னா அதுதானே தெய்வம். அந்த மாதிரி அந்த பையனை வந்து நான் ஐயங்காளின்னு ஒரு பையனை, அவனை வந்து கேரளாவில் ஒருத்தருடைய பேர் இது, அந்த அந்த எங்கேயோ சமூகத்தில் இருந்த ஒரு பையனை கொண்டு போய் நான் ஒரு உச்சத்தில் கொண்டு போய் ஹீரோவாக்கி, அவன் வந்து இப்போ உச்ச நட்சத்திரமான ரஜினி சார் படத்தில், கூலி படத்தில் நேற்று அவனுக்கு கால், அவர் படத்தில் நடிக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு. அவங்க அப்பெல்லாம் அப்படி பயங்கரமாக கண்களை கிட்டாரு. நான் ரொம்ப எமோஷனலானேன். அந்த 13 பசங்களுக்கும் பெரிய வரவேற்பு இருக்கும். என்னன்னா எல்லாருமே ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸாக இருக்காங்க. டெஃபினெட்லி எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. குழந்தைன்னா குழந்தைக்குரிய விஷயத்துல இருப்பாங்க. இவங்க நீங்க என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பாங்க. அப்படி நான் ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன். உண்மையிலே சார், எல்லாரையும் கேரக்டர் நம்ம பார்க்கும்போது அந்த பசங்களையும் தாண்டி வந்துட்டு ஒரு பார்த்திபன் சாரை எங்களால் வந்து பார்க்க முடிஞ்சது. எல்லார்கிட்டையும் வந்து அந்த ஒரு நுவான்சஸ் வந்துட்டு லைக் உங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து அந்த பேசுறது எல்லாத்தையுமே அவங்க வந்து அப்படி லைக் கிராஸ் பண்ணிட்டு பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த கொஸ்டின் நான் கடைசியாக தான் வைக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஐயங்காளி கேரக்டர் ஒரு கன்வீனியன்ட் ரைட்டிங்கா நம்ம பார்க்கலாமா சார்? ஏன்னா இதே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஏலியன் பேஸ்ட்ல இந்த மூவி இல்லை, நம்ம வெளியே பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சாதி சார்ந்த ஒரு படம், இல்லைன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி தாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இது பண்ணின ஒரு படம் அப்படின்னா எல்லாரும் இந்நேரத்துக்கு ஊன்னு அப்படி தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனா டீன்ஸ்ல அகெயின் அதே மாதிரியான ஒரு ரைட்டிங் தான். சேம் கீழ இருந்து ஒருத்தன் நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னும் போது அந்த அளவுக்கு வந்து ஏன் ஒரு லைக் எல்லாரும் நோட்டீஸ் பண்ணி ஒரு செலிப்ரேட் பண்ற மாதிரியான விஷயம் இல்ல? பிகாஸ் எனக்கு பார்க்கும்போது ஏன் இதை யாரும் வெளியில பேசல அப்படின்ற மாதிரி இருந்தது. உங்களுக்கு அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. அகைன் அண்ட் அகைன் நான் சொல்றது என்னன்னா, இந்த படம் யூ படம், இது உள்ளே வெளியே கிடையாது, யூஏ கிடையாது. இந்த படத்துல வந்து ஒரு த்ரில்லர், ஹாரர் இதெல்லாமே இருக்கு. பசங்க கெட்டு போறதுக்கான எந்த விஷயமுமே கிடையாது. ஸ்பேஸ்ஷிப் மாதிரி ரியலாக நடந்த ஒரு 1977 நாசால அனுப்பப்பட்ட ஒரு கோல்டன் டிஸ்க் போய் ஒரு ஏலியன் எடுத்துட்டு வந்தாங்கிற ஒரு கற்பனை, இவ்வளவு விஷயம் இருக்கிற படத்தை உண்மையிலே நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்கு, பசங்களா போய் பாருங்கன்னு சொல்லிட்டா என்ன இந்த சமூகம் கெட்டு போயிடும்? ஏன் நல்ல விஷயங்களை பாராட்ட மாட்டேங்கிறாங்க? ரஞ்சித் வந்து நாங்கெல்லாம் அதோட அந்த அடையாளத்தோட படம் எடுக்கிறோம் சார். புதிய பாதையில நான் ஒரு பெரிய பறை ஒன்று வச்சுட்டு ஒரு பையன் மட்டும் இருப்பான், அந்த என் கூட வர பையன். போஸ்டர் எப்படிதான் க்ளோவில் கேமரா இருக்கும், அந்த பறையோட அடிச்சுட்டு இருப்போம், புதிய பாதைன்னு போட்டிருப்போம். அந்த ஒரு போஸ்டர் போதும் சார் நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த சொல்றதுக்கு. நான் இன்னும் யாரையும் டைரக்டர்ஸை கூப்பிட்டு படம் காட்டல இந்த படத்தை. ஸோ நீங்கள் சொல்றது வந்து அது ஒரு விதமான, அது ஒரு பார்வையில் இருக்கு. இதை நான் எதையுமே அந்த மாதிரி வெளிப்படுத்துறது கிடையாது. நான் முதல் படத்துல இருந்து இதை தான் செய்கிறேன். முதல் படம் உள்ளே வெளியே கூட அந்த மாதிரி தான். உள்ளே வெளியில ஒரு அந்த ஏழை சமூகத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு போலீஸால நிறைய பிரச்சனை இருக்கும். பவர் உள்ளவன், பணம் உள்ளவன் எப்படியாவது வாழ்ந்துடுறான். இவனுக்கு அது முடியல, தனக்கு ஒரு பவர் வேணும். என்ன பண்ணா போலீஸ் ஆகலாம். அப்படின்னா போலீஸ் ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவன் நான் போலீஸ் ஆக்கியிருப்பேன். போலீஸ் ஆக்கிட்டு கடைசி வரைக்கும் இந்த மக்களுக்காக, அவங்க மக்கள் என்னது செஞ்சாலும் அவங்களுக்காக காவல் காக்கிற ஒருத்தன் அப்படின்னு படத்துல கொண்டு போய் முடிச்சிருப்பேன் நான். இவங்களுக்கு அப்படி ஒரு காவல் வேணும். இதை வந்து என்னுடைய அடிப்படை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எம்ஜிஆருடைய பார்வையில, எம்ஜிஆர் வந்து நமக்கு தெரியும், எம்ஜிஆர் வந்து அதை தான் செய்வார், ஒரு ஏழை பங்காளன் அப்படின்னு ஒரு விஷயம் செய்வார். நானும் அதையே தான் செஞ்சுட்டு இருப்பேன். ஆனா அது வந்து அப்படி ஒரு அடையாளத்தோடவோ, அப்படி ஒரு பெயரோடவோ, குறியீட்டோடவோ, குறிப்பிட்டோ நான் அப்படி எதுவும் நான் சொன்னது கிடையாது. இப்போ உங்களுக்கு போய் சேர்ந்துருக்குல்ல, அது சந்தோஷம். அது இன்னும் நிறைய பேர் போய் சேரும். டெஃபினெட்லி. எனக்கு இருந்த ஒரு லைக் ஒரு வருத்தம் மாதிரி தான் இது வந்து நான் பார்த்தேன். அண்ட் இதை நீங்க நிறைய பதிவு பண்ணி இதுக்கு வந்து நிறைய என்ன சொல்றது, எப்படி இதை ஸ்ப்ரெட் பண்றது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்தாதான் நமக்கு தெரியும். இப்போ வந்து என்னுடைய ரைட்டிங் அதில் எப்படி இருந்திருக்கு. சரி, அந்த பையனை வந்து நான் வந்து ஃப்ரேமோட எட்ஜில் நிற்க வச்சிருப்பேன். ரைட் எட்ஜில், அந்த பஸ்ஸுக்கு அடியில் கேமரா இருக்கும், ரைட் எட்ஜில் நிற்க வச்சிருப்பேன். எனக்கு நிறைய அதில் சுமைகளை தூக்கி போட்டு அப்படி ஓட முடியாமல் ஓடுவான். எல்லா பசங்களும் ஓடும்போது எனக்கு அவனுக்கு மட்டும் தான். இதில் எல்லா பசங்களும் எனக்கு சொன்னது வந்து என்னென்னு, நான் வந்து நிறைய தெர்மாக்கோல் வாங்கி வச்சுட்டு அந்த பசங்களோட பேக்ஸில் பூரா தெர்மாக்கோல் இருக்கு. ஓடும்போதெல்லாம் அவ்வளோ வெயிட்டாக, முதல்ல புக்ஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட் இருக்கும் எனக்கு. அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தெர்மாக்கோலை வச்சு தான் நான் ஓட விட்டுருப்பேன். நான் ஒரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப கவனிப்பேன். ஏன்னா அந்த பையன் தான் அவ்வளோ திங்ஸை எடுத்துட்டு ஓடுறான்னா அவனால் எப்படி முடியும்ட்டு அதில் தெர்மாக்கோலை போட்டு ஃபில்அப் பண்ணியிருப்பேன். இப்போ நானே ஸ்பாயிலர் மாதிரி சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன், என்னுடைய கவனம் வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது. பட் என்ன வந்து நிறைய ஹர்ட் வந்து ஒரு படம் எடுத்தோங்கிறதுக்காகவே என்ன நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க. அதுவும் இந்த மாதிரி படத்தில் ஹர்ட் பண்ணும்போது நான் ரொம்ப, இப்போ நான் கண்ணு துடைக்கிறது வந்து கலங்கிறது கிடையாது. நிறைய பாராட்டுலாம் வந்து கண்ணுக்குள்ளே தூசி மாதிரி குவிஞ்சிருக்கு.
பட் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல சார், படத்துல வந்து கெட்டது அப்படின்னு வந்து நீங்க பார்க்காம நல்லதை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி. பட் ஆனா கெட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டப்புன்னு எனக்குமே இது வந்து ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம். அது டீன்ஸ் ஏஜ்ல குழந்தைங்களை வந்து கல்லு குடிக்க வைக்கிறது அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து லைட்டா என்ன இது அப்படிங்கிற மாதிரி, பிளஸ் வந்து ரொமான்ஸ் பண்ணும் போதும் லைட்டா என்ன இது அப்படின்ற மாதிரியான ஒரு ரொமான்ஸ் உங்களுக்கு மட்டும் அமையுது அந்த மாதிரி என்னது. நான் சொல்ல வர்றது வந்து நான் கொஞ்சம் யதார்த்தமான சினிமாவோட சம்மந்தப்பட்டவன். ஈவன் புதிய பாதையில இருந்து நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கெட்டவன் அவன் இப்படிதான் இருப்பான், அவனுக்கு வந்து எந்த நல்ல பழக்கமும் தெரியாது, ஆனா அவன் தான் ஹீரோவா காட்டுவேன் அப்படின்னு சொல்றேன். நீங்க குழந்தைங்களுக்கு நிறைய இந்த குரூப் ஸ்டடின்னு போய்வாங்களா, நைட் ஸ்டே, அங்க போய் என்ன பண்றாங்க? ஆமா, அங்க போய் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சதுன்னா, ஒரு 10 பேர் சேர்ந்தா, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் தெர் இஸ் நத்திங், வி ஷுட் ட்ரை எவ்ரிதிங் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய வார்த்தைகள், அவங்களுடைய பாஷை, அவங்களுடைய பழக்கம். அவங்க அதை ட்ரை பண்றாங்க. கல்லு குடிக்கணும்னு அவங்க போகல, பஸ் ஸ்ட்ரைக் ஆகும்னு அவங்களுக்கு தெரியாது, குறுக்க ஓடி போகணும்னு தெரியாது அவங்களுக்கு. நமக்கு அப்படியே சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ நமக்கு வந்து டயட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனா நம்ம அங்க போய் அதை விட்டுடுவோம். அந்த மாதிரி போற வழியில தான் அது நடக்குது. இது வந்து கல்லு குடிக்கிறதுக்காக நம்ம போல. ஓகே, போற வழியில அதுல 13 பேர்ல 4 பேர் மட்டும்தான் அதுக்குள்ள இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்க. அதுல ஒரு பொண்ணு இந்த பாட்டில் எடுத்து காட்டி சொல்லுவா, ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லுவா. அவனுக்கு அது சொல்ல வராது. நான் அவனை வச்சு மறுபடியும் கல்லு கட்டக்காரன்னு சொல்லுவேன். இது மட்டும் இன்ஃபியூஷஸ் ஹெல்த்தா அப்படின்னு சொல்ல வைப்பேன். ஸோ அதனால பசங்களுக்கு தேவையற்ற ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் போது இந்த மாதிரி பின்ன எதுக்கு போய் ஸ்கூல்ல ட்ரக்ஸ் விற்கிறாங்க என்ன? அதனால சமூகம் வந்து எப்படி இருக்கோ அது கொஞ்சம் கூட நம்ம வந்து படத்துல இப்படி இருக்கு, அது தவறுன்றதுதான் அதோட விஷயம். அந்த ரொமான்ஸ் அதே மாதிரி 13 வயசுல முளைக்கிற ஒரு காதல் எல்லாருக்கும், அது உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனா நம்ம ஏன் அதை போட்டு மறைச்சிக்கிட்டு 13 பேர்ல இவங்களை இப்படி காட்டுறேன், இன்னும் ஒரு பேர் மாதிரி ஒருத்தரை காட்டுறேன். அந்த சாரான்ற ஒரு பொண்ணும் ஐயங்காளியில காட்டுற அன்பு பியூரா ஒரு அன்பு. அது தலைமையில வச்சு கோதும்போது கூட அந்த ஒரு பியூரான ஒரு அன்பு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அதான் சொல்றேன், நானே தானே அதை காட்டுறேன். ஸோ அங்க ஒரு ஜோடி ஆடுறாங்க, இங்க ஒரு ஜோடி ஆடுறாங்க, அங்க ஒரு ஜோடி ஆடுறாங்கன்னு நான் ஒன்றும் காட்டவே கிடையாது. நான் சொல்றது இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது அவ்வளோ ஒரு டிவைனான, அவ பார்வையே அவனை அப்படி இருக்கும். நான் காலையில சாப்பிட்டு எனக்கு பழக்கமே இல்லை அப்படின்வான். அப்படியே அங்கதான் இமான் வந்து வாசிக்க ஆரம்பிப்பாரு. ஸோ நான் வந்து இந்த படத்துல நம்புறது இதுக்குள்ள இருக்கிற எமோஷன் கனெக்ட். நான் வந்து இதுல இருக்கிற விஎஃப்எக்ஸையோ இதுல இருக்கிற மற்ற விஷயங்கள் நான் ஒன்றும் சொல்ல போனா, கோவத்துல ஸ்பேஸ்ஷிப் வருகிறது, நான் இம்மானுக்கு அப்படிதான் போட்டு காமிச்சு வாசிக்க சொன்னேன். ஸ்பேஸ்ஷிப்பே இருக்காது அவர் ரீகார்டிங் பண்ணும்போது. கீழே வந்து எழுத்து இருக்கும், ஸ்பேஸ்ஷிப் வந்து அதோட மேல வந்து அதோட கன்வேயர் பெல்ட் ஓப்பன் ஆகுது, அப்படிலாம் போட்டு வாசிங்கன்னு சொல்லி வாசிச்சு ரீகார்டிங் அப்படிதான் நடந்தது. அப்புறம் தான் நான் இதை தூக்கி போட்டேன். அந்த மாதிரி நான் கோவத்திலேயே சொன்னேன், ஆடியன்ஸுக்கு நான் வந்து டெஃபினட்டா இங்க ஒரு ஸ்பேஸ்ஷிப் வருகிறதுன்னு எழுதி போட்டு கூட இந்த படத்தை நான் வெற்றி பெற வைப்பேன். அவன் பார்க்காத ஸ்பேஸ்ஷிப் நான் ஒன்றும் காட்ட போறதில்ல. ஹாலிவுட்ல காட்டாத எமோஷன்ஸை அதை நான் காட்டுறேன். ஸோ அதனால என்னுடைய நம்பிக்கை அது. அவங்களுடைய அடுத்த கேள்வியை நான் வந்து அதிலேயே கிராஸ் பண்ணிட்டேன். இல்ல, ஏன்னா சார் கண்டிப்பா இது வந்து லைக் எலிஃபண்ட் இந்த ரூம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே தெரியும் விஎஃப்எக்ஸ்ல பிரச்சனை இருந்தது. பட் ஆனா நீங்க நிறைய இடத்துல பிரிச்சு கொடுத்து ஒரு சொன்ன டைம்ல நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஒரு பக்கம் இருந்தது. அப்படின்னாலும் இது வந்து விஎஃப்எக்ஸா நம்ம பார்க்கும்போது இது இன்னும் பெரிய பட்ஜெட்ல இல்லைன்னா வேற ஏதாவது ப்ரொடக்ஷன்ல இருந்திருந்தா மாசான ஒரு படம். அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். இவருக்கு இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கொடுத்தா இவர் பண்ணிருப்பாரு. பெரிய பட்ஜெட் கொடுத்து இவர் பண்ணல அப்படின்னு சொல்றதை விட பெரிய பட்ஜெட் கொடுத்தா இவர் நல்லா பண்ணுவாருங்கிறதான நல்ல விஷயம். அது வந்து எல்லாரும் உணர்வு பூர்வமா நினைக்கிற ஒரு விஷயம். டெஃபினட்டா அது சரியான விஷயம். ஆனா என்னன்னா, இந்த பாதி வேலையை எடுத்துட்டு போய் நான் பாதி வேலையை தான் ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருந்தது. மறுபடியும் ஒரு புது வேலையை ஃபுல்லா எடுக்க முடியல. புரியுதுங்களா? ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குல்ல, அதை எடுத்து ரிப்பேர் பண்ணும்போது அது இதுவா தான் வந்து சேர்ந்துச்சு. அப்புறம் இந்த டிரான்ஸ்பரண்டான ஸ்பேஸ்ஷிப் யாருமே பார்த்தது கிடையாது. அதுல நான் ஒரு டிரான்ஸ்பரன்சி காட்டுறேன் பாத்தீங்களா, அது யாருமே, இதெல்லாம் தான் என்னுடைய கிரியேட்டிவிட்டியா நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பேஸ்ஷிப் நான் பார்த்ததே கிடையாது. ஷிப் பார்த்திருக்கேன், ஸ்பேஸ் தனியா பார்த்துருக்கேன், ஸ்பேஸ்ஷிப் நான் பார்த்தது கிடையாது. அதனால ஒய் நாட், எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு திமிர் இருக்கும், ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அதனால இப்போவும் அந்த இடம்லாம் வரும்போது அது பிரம்மாண்டமா தான் இருக்கு. நமக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். அது எப்பவுமே அப்படிதான். அது ஒரு ரிசப்ஷன்ல வந்து கல்யாணம் ஆகி நின்றுட்டு இருப்பாரு அவரு, குறுக்க வந்து ஒரு பொண்ணு புக்கே கொடுத்துட்டு போவோம். அவர் அப்படி பார்ப்பான் அந்த மாப்பிள்ள. இந்த ஐபோன்லாம் மாடல் அடிக்கடி மாறிடுதுல, கொஞ்சம் வெயிட் பண்ணி தந்தா வேற பெட்டர் மாடல் வாங்கிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு ஒரு போடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு தோணிட்டே தான் இருக்கு, இதை விட பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க சொல்றது நல்ல காம்ப்ளிமெண்ட். இன்னும் அதிகமான பட்ஜெட் இருந்தா தயவு செய்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே டீம்ஸ் டூம் ஒரு படத்துக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதனால யாராவது ஸ்பேஸ்ஷிப்ல வந்து ஒரு ஏலியன் மாதிரி ஒரு நிறைய ஒரு பிரீஃப் கேஸ் எடுத்து வந்தீங்கன்னா
நம்ம ஒரு டெஃபினட்டாக எமோஷனலாக கனெக்ட் ஆகிற ஒரு நல்ல படம் எடுக்கலாம். இதில் நான் என்ன குற்றம் பண்ணேன்? ஒன்றுமே குற்றம் பண்ணல. இரவினர்கள் அப்போ என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு வருத்தம் இருந்தது, ஒரு படமாக வந்து இருக்கக்கூடாது சார் இந்த படம். அவங்க அமெரிக்காவில் இருக்கிற நிறைய அவங்க ஃபேமிலிஸ்லாம் வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. நான் சொன்ன கதை சொல்லும்போது இதான் சார் சொன்னேன், ஏன்னு சொல்லி தான் எடுத்தேனே தவிர ஏன் இல்லாமல் நான் எப்படி அந்த படத்தை எடுப்பேன்? நீங்கள் சம்மதிச்சேன். இப்போ பாருங்க, நான் இவ்வளோ எடுக்கிறேன்ட்டு இவ்வளோ எடுத்திருக்கேன். அது முழுக்க முழுக்க குழந்தைங்களோட கொண்டாடுற மாதிரியான ஒரு படமாக தான் எடுத்திருக்கேன். இந்த படத்துக்கு வர விமர்சனங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த படம் வந்து என்னவா இருக்கு. அப்புறம் ஒரே படத்துக்குள்ள நான் என்னென்ன வேரியேஷன்ஸ்ல சொல்ற மாதிரி ஒரு சின்ன ரொமான்ஸா நமக்கு காதுக்குள்ளிட அழகா இருக்கே, காணாததை நான் கண்டேன் கேட்கும்போது நல்லா இருக்கு. அந்த லைசன்ஸ் நான் கொஞ்சம் எடுத்துக்கலாமே. நான் வந்து டீம் அந்த 13 பருவத்துல தான் நம்ம அதை சொல்றோம். அது வந்து பாடியாவே நமக்கு ஹார்மோன்ஸ் மாறுற ஒரு ஏஜ்ல தான் நான் சொல்றேனே தவிர, நான் சொல்ற ஒரு 10 வயசு 7 வயசு அந்த மாதிரி நான் சொல்ல. அப்போ ஒரு காதல் கதை வேணும் அப்படிலாம் நான் சொல்ல. வேற அழகியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 5 வயசு 7 வயசுல ஒரு காதலை காமிச்சிருப்போம். அதை நம்ம கரெக்டுன்னு சொல்றோம். நான் நடிச்ச படம் தான் அது, திரு தங்கர் பச்சன் அவர்களே. அந்த மாதிரி நான் வந்து இப்ப எனக்கு வந்து என்னடா அவ்வளவு சீக்கிரமா இந்த காதல் வந்துடும் அப்படின்னு தோணும். ஆனா அந்த வயசுலயே தான் வருது அது. அதுக்கு பேர் தெரியாது, காதல்னு தெரியாது. என்னமோ ஒரு அந்த குழந்தை அந்த பொண்ணு மேலே உனக்கு ஒரு ஈர்ப்பு, இந்த பையனா அவன் திரும்பி பார்த்துட்டு இருப்பா, அவ்வளவுதான். காரணமே இல்லை, டீச்சரை வேற லவ் பண்றானுங்க. ஆனா எதுவுமே வந்து ஒரு ஒளிவு மறைவு இல்லாம இதுதான் அப்படின்னு சொல்லி ரியாலிட்டியும் காட்டிட்டு கொஞ்சம் ஃபேண்டசி அப்படின்னும் போது படம் ஹோல்சமா ஒரு ஒரு அழகான ஒரு டெலிவரபிளா நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் இதுக்கான ரெவ்யூஸ் சைட் நம்ம பார்க்க போகும்போது ஒரு 100ல ஒரு 20 பேர் நம்ம அந்த ஒரு ரெவ்யூ எடுத்துக்கலாம் சார். ஒரு படத்தை பார்த்து அது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி அதுக்கான ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுத்து ஃபேமிலியா வரீங்கன்னா வராதீங்க அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி எல்லாமே வந்து அலசி ஆராய்ஞ்சு என்னன்னாலும் ஈஸியா பேசிடலாம் சார். பட் ஆனா அந்த ரைட்டிங் நீங்க எழுதுறத வந்து திரையில கொண்டு வரணும். அந்த ஒரு லைக் ஸ்கிரீனுக்கு லெட்டரிங்ல இருந்து ஸ்கிரீனுக்கு நீங்க எடுத்துட்டு மாத்துறீங்க இல்லையா, அது எவ்வளவு கஷ்டமான ஒரு ஜாப். ஈஸியா அதை வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு ஜஸ்டிஃபைபிளா இல்லை அப்படின்னும் போது அது உங்களுக்கு எப்படி இருக்கு சார் பாக்குறதுக்கு? புதிய பாதை ப்ரெஷ் ஷோ அப்போ நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இந்த ப்ரெஷ் ஷோவுக்கு இருந்தேன். பலாசோவில் பெரிய ஸ்க்ரீனில் நான் காட்டணும்னு ஆசைப்பட்டது பிரசாத் மாதிரி ஒரு இடத்துல போடுறதுனால பலாசோவில் ஸ்க்ரீன் பெருசா, இன்னும் சொல்ல போனால் விஆர் மாலில் இருக்க அந்த எக்ஸலோ ஏதோ ஒரு ஸ்க்ரீன் தான் காட்டணும்னு நினைச்சேன். அது வந்து இந்தியன் 2 வந்துட்டதுனால அவங்க நம்ம ரிலீஸ் அன்னைக்கு தான் நம்ம போட்டதுனால காட்ட முடியல. என் படத்தை என்னுடைய எழுத்து படமாகும்போது எங்க அப்பா அம்மா என்னுடைய பிரதர் எல்லாரும் எப்படி ரசிக்கிறாங்கன்ற மாதிரி தான் ப்ரெஸ் ரசிக்கிறத நான் பார்க்கணும்ட்டு என் காலெல்லாம் பெரிய பிரச்சனை, நின்றுகிட்டே இருக்கேன். நான் நின்றுட்டு அந்த ஒரு சின்ன இது மாதிரி ஸ்லோப் மாதிரி படிக்கட்டு இடத்துல அங்க இருந்துட்டு அப்படியே முழுக்க ப்ரெஸ் பீப்புளை பார்க்குறேன். அவங்க ஏதாவது ரசிப்பாங்களா, எந்த இடத்துல ரசிக்கிறாங்க, எந்த இடத்துல இது பண்றாங்க அப்படின்னா என்னுடைய ஆர்வம் இது எல்லாத்துக்கும் அப்ரிசியேஷனா மாறணும். ஏன்னா எனக்கு தெரியுது நான் வந்து உள்ளே விட எடுக்கல, பச்சை குதிரை எடுக்கல, அதெல்லாம் எனக்கு தெரியுது. இந்த படம் நம்மளை கொண்டாடிடுவாங்க அப்படின்னு இன்டர்வல் அப்போ கூட அங்கேயே நிற்கிறேன். சார் காஃபி சாப்பிட்றீங்களா சார் கேட்குறேன். இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து என்னுடைய ஆர்வம். அது நான் சொல்றது தப்பா ஒரு படத்தை எடுத்துட்டு அதுக்கு ஏதோ காசு கொடுத்து நீங்க நல்லா எழுதுங்க அப்படின்ற மாதிரி இல்லை. நான் சொல்றது நல்ல படம் தானே, அதை வந்து ரொம்ப அவங்களுக்கு நல்ல ஒரு சவுண்ட்ல காட்டணும். இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் அப்படிலாம் நம்ம நினைச்சுதான் நம்ம அதை பார்க்குறோம். நான் அங்கேருந்து பார்க்குறேன், நிறைய விஷயங்களை பார்க்குறேன். ஒருத்தர் தூங்குறாரு, ஒருத்தர் மொபைலில் நோண்டிட்டு இருக்காரு, ஒருத்தர் ஏதோ உட்காந்து எழுதிட்டு இருக்காரு, ஒருத்தர் அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, அவருக்கு சீட்டு கிடைக்கலன்றாரு, அவரை சீட்டை கூப்பிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஏன்பா நீங்க உட்கார அங்க ஒரு முக்கியமான ஷார்ட் போயிட்டு இருக்கு. அந்த குழந்தை வந்து தலை கோதுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நான் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷார்ட்டுங்க, இதை நீங்க பாருங்க நீங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு துடிக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நான் சொல்றது இதை ரொம்ப தீவிரமா ரசிக்கிறத பத்தி சொல்ல, அது நமக்கு நெருடலா இருக்கிற விஷயங்களை பத்தி மட்டுமே சொல்றேன். இது இங்கேன்னு இல்லை, நீங்க பப்ளிக் ஷோலயே நான் அப்படிதான் இருக்கேன், பதட்டத்துல இருக்கேன். அன்னைக்கு தனஞ்சயன் இன்னும் கொஞ்சம் பேர்லாம் என்னுடைய நண்பர் சிவசங்கர் சொல்லிட்டு ஏர்செல் சிவசங்கர் வாங்க, அவர்லாம் படம் பார்த்துட்டு இருக்காரு. குறுக்க போய் பாப்கார்ன் வித்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. குறுக்க போய் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வரும்போது அந்த கொடுக்குறவர் வந்து மறைக்கிறாரு. குறுக்க பூந்து இப்படி மறைக்கும் போது நான் வந்து என் பசங்களை விட்டு, நம்ம 13 பசங்களை கூப்பிட்டு போய் பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டுவாங்க. இல்லை சார் பே பண்ணி நான் பே பண்ணுறேன்னு சொல்லி போக சொல்ல அவனை வெளியில அப்படின்னு டென்ஷன் ஆகிறேன். ஏன்னா நீங்க சொல்ற இந்த எழுத்து படமாகும் போது எவ்வளவு பெரிய கஷ்டம். உண்மையிலே யாருமே மதிக்கல, யாருமே வாங்கல இந்த படத்தை. இந்த எழுத்தை இந்த பத்திரிகையாளர்கள் எழுதிதான் எனக்கு அதுக்கான வரவு வரணும். இந்த படம் நல்லா இருக்குன்னு இவங்க போய் சொல்லிட்டாதான் என்னங்கிற லெவலுக்கு எனக்கு தோண ஆரம்பிச்சது. என்ன பண்ண போறோம், குழந்தைங்களா நீங்களாம் பார்க்கலாம்டா இந்த படத்துல சில விஷயங்கள் இருக்கு. சென்சார் பண்ணி தானே கொடுத்தாங்க இந்த படத்தை. கள்ளு குடிக்கிறது சீனா, கள்ளு குடிக்கிறதுன்னு எடுத்துக்கங்க, நீங்க அது 17 மாதிரி தெரியட்டும், என்ன வேணாலும் தெரியட்டும் அப்படிதான் அதை எடுத்தாங்க. ஸ்மோக் பண்ற ஒரு ஷாட் வந்து தூக்குனாங்க.
நானும் அது கரெக்டுன்னு உணர்ந்தேன். செல்ஃப் ஹார்மிங் தப்பு. நானே அலார்மிங்ன்றது நான் தான் போட்டது, என் டாக்டர் போட்டது. அலார்மிங், செல்ஃப் ஹார்மிங், அலார்மிங், அனிமல் ஹார்மிங், இதெல்லாம் நாங்களே போட்டது, சென்சாரில் சொல்லி போட்டது கிடையாது. இது எங்களுக்கே தெரியுது, இந்த மலைப்பாம்பை கீறும்போது மனசு கீறுற மாதிரி தான் இருக்குது. என்னை விட என் பொண்ணு வந்து அதில் பயங்கர சீரியஸ். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்காம உட்காந்துருக்கும் போது அது போய் அங்கே 2-3 நாய் இருந்துட்டு இருக்கோம். இதை போய் அவங்க அதை ஃபீட் பண்ணி அதை தடவி கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணிட்டு முதல்ல அதை கம்ஃபர்ட் பண்ணிட்டு, அம்மா அதெல்லாம் விரட்டுமா அந்த பக்கம் நமக்கு ஷார்ட் எடுக்கணுமா, ஏன்னா அங்கே எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நாய் வந்து அங்கே விரட்டிட்டு வந்தது, அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொன்னோம். வெயிட்டா நமக்கு முதல்ல போட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணிவிடுங்க, இப்போ என்ன அவசரம் அப்படின்வாங்க. ஸோ அப்படின்னு நான் ரொம்ப சென்சிட்டிவான ஆசாமியாக இருக்கிறதுனால இப்போ சில டைரக்டர்ஸ் வந்து ப்ரெஷ் ஷோக்கெலாம் போக மாட்டாங்க. அது சரி நம்ம எடுத்துட்டோம் பாருங்க அப்படின்னு. நான் யார் படம் பார்க்க போனாலும் நான் அங்கே போய் நின்றுட்டு இருப்பேன், அது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலான்ட்டு.